சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இது இடிமுழக்கம் யூடியூப் சேனல். அன்பு சொந்தங்களை, இன்றைய நாள் 17ஆம் நாள் வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. நேற்றைய நாளிலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலின் இறுதி நாட்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். உண்மையில் இன்றைய நாள் 17ஆம் நாள் என்பது அந்த இறுதி யுத்தத்தின் ஒரு முடிவான நாள். அதாவது 16ஆம் தேதி இரவு 12 மணி நடு இரவு 12 மணிக்கு மிக பெரும் தாக்குதல் ஒன்று நந்தி கடலின் மறுபக்கத்திலே நடைபெற்றது. அதாவது மிக பெரும் உடைப்பு ஒரு தாக்குதல் ஒன்று, மிக பயங்கரமான தாக்குதல். இறுதி பலங்கள் அனைத்தும் அதிலே பிரயோகிக்கப்பட்டிருந்தன. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் எவ்வாறு தாக்குதல் நடத்த முடியுமோ அவ்வாறு தான் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. ஏனெனில் மறுபக்கமெல்லாம் மக்கள், குறுகிய இடத்திற்குள் மக்கள் இருந்ததால் அந்த சந்தர்ப்பத்திலே செய்யக்கூடிய ஒரு தாக்குதலாக மிக பெரும் தாக்குதல் நடைபெற்றது. உண்மையில் இறுதி மாபெரும் யுத்தம் என்று கூட அதை சொல்லலாம். 16ஆம் தேதி மாலை நகர்ந்த படையணிகள் அந்த தாக்குதலிலே பங்கு பெற்றிருந்தனர். 16ஆம் தேதி பெருமளவான போராளிகள் நந்திக்கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூலம் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. 17 காலை தாக்குதல் முடிந்து அதில் பல போராளிகள் மீள அதிலிருந்து வெளியேறி இருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் அந்த இடத்திலே, அந்த மண்ணிலே நடந்த மிக பெரும் ஒரு தாக்குதல், அந்த மண்ணிலே நடைபெற்ற ஒரு இறுதி மாபெரும் தாக்குதல் என்று கூட சொல்லலாம். அந்த தாக்குதலோடு முள்ளிவாய்க்கால் மண்ணின் யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. அதன் பிற்பாடான இடங்களிலெல்லாம் சின்ன சின்ன சிறு சிறு தாக்குதல்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அது 18 வரை தொடர்ந்தது. ஆனாலும் 19 வரை அந்த மக்கள் அங்கில் அந்த மண்ணிலே குடிகொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், இராணுவம் அந்த பகுதிக்குள் கலந்து விட்டிருந்தது. இராணுவம் முற்றுமுழுதாக முள்ளிவாய்க்கால் மண்ணிற்குள் பிரயோகித்து அந்த மண்ணிலே கலந்து விட்டதால் மக்கள், அதன் பிற்பாடான மக்கள் எல்லாம் ஆறுதலாகவே வெளியேறி கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு, அதாவது வட்டுவாகல் பாதை வழியாக 17 காலை அனைத்து மக்களும் வெளியேறி கொண்டு முள்ளிவாய்க்கால், அதாவது முல்லைத்தீவு மண்ணை சென்றடைந்ததும், அந்த இப்போ கூட நீங்கள் அதிலே பார்க்கலாம், பெரிய ஒரு வெளியிலே தான் அந்த மக்கள் அனைவரும் இருத்தப்பட்டிருந்தார்கள். வேறு எங்கு நகர முடியாது. அந்த பகுதிக்குள்ளால் வைத்துத்தான் பேருந்துகளில் மக்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு மக்களுக்கான உணவு வசதிகள், தண்ணீர் வசதிகள் மிக பெரும் மோசமான ஒரு நிலையாகவே அங்கு காணப்பட்டது. ஏனென்றால், நான் கூறிய ஒரு விடயம், 20,000 பேருக்கான ஒழுங்குகள் மட்டுமே செய்ய சொன்னதால் அந்த மக்களுக்கான தண்ணீர் வசதிகள், உணவு வசதிகள் எல்லாம் ஒரு மோசமான நிலையை எட்டியிருந்தது. அந்த நிலைக்குள்ளும், நீர் பெறும் அந்த நிலைக்குள்ளும் கூட இருவர் அங்கே மரணமாக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது, நெருக்கடிக்குள். இவ்வாறு தான் அந்த இறுதி நாள் இருந்தது. அதாவது 17ஆம் தேதி மாலைக்கு பிற்பாடு அங்கிருந்து மக்களை இராணுவம் பேருந்துகளில் ஏற்ற துவங்கிவிட்டது. ஏனெனில் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அங்கு இருந்ததால் பேருந்துகளில் அவர்கள் ஏற்ற தொடங்கியிருந்தார்கள். அதற்குள்ளே பல போராளிகள், தளபதிகள் அங்கே இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கல்விக் கழகத்தின் பொறுப்பாளர் பேபி அன்னை அவர்கள் கூட அங்கே அந்த இடத்திலே நின்றிருந்தார். இது அனைத்துமே ஒரு சர்வதேசத்தின் ஒழுங்கிலே நடைபெற்ற ஒன்று. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு அழிக்கப்பட வேண்டும், எங்களுடைய நிழல் அரசு அழிக்கப்பட்டு மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த சர்வதேச ஒழுங்கில் நடைபெற்றாலும் இதுவரை மக்களுக்கான தீர்வு விடயத்தில் எந்த ஒரு முன்னாயத்தங்களும் இல்லை. கிட்டத்தட்ட 17 வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த 17 வருடத்தில் மக்களின் தீர்வு தொடர்பிலே ஆங்காங்கே அரசியல் பேச்சுக்களில் மட்டும் ஈடுபடுகின்றது அன்றி அதன் செயற்பாடுகள் சிறிதளவு கூட இல்லை. காலப்போக்கிலே இந்த நிலைமை மாறி தேவையில்லை, தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வோ எதுவுமே தேவையில்லை என்ற நிலைப்பாட்டுக்கள் தான் எங்களுடைய மக்களின் இந்த நிலை இருக்கப் போகின்றது. உண்மையில்
தமிழ் மக்கள் அவர்கள் தனித்து வாழ வேண்டும், தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்து அது முடிவுற்று இன்று 17 வருடங்களை கடந்து விட்டது. இதுவரை இந்த முடிவும் இல்லாமல் இந்த மக்களின் தியாகங்கள், இந்த போராளிகளின் தியாகங்கள், இந்த பிள்ளைகளை இழந்த அந்த பெற்றாரின் ஏக்கங்கள் அனைத்தும் நீர்த்து போன ஒன்றாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உண்மையில் தர்மம் என்று ஒரு நாள் இதற்கான ஒரு பதிலை சொல்லத்தான் போகின்றது. நிச்சயம் அது நடந்தே தீரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமும் ஒரு நம்பிக்கையான ஒரு விடயமுமாகவே அவர்களின் மனதிலே இருக்கின்றது. ஆனாலும் அந்த வாழ்க்கைக்குள் இருந்தவர்கள் இன்று அந்த வாழ்க்கையை இழந்து அவர்கள் அவதிப்படுகிறார்கள். நேற்று அல்லது நேற்று முன்தினம் கூட பேசியவர்கள் அவ்வாறான ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணில் நாங்கள் வாழவும் முடியாது, அவ்வாறான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கப் போவதும் இல்லை என்ற அந்த பேச்சுக்களை எங்கள் காதுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் சொற்ப பணத்திலே, அதாவது அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் கடைசி பார்க்க போனால் 15,000 ரூபாய்க்கு உட்பட்ட சம்பளங்கள்தான் அனைத்து விடுதலை புலிகளின், அதாவது நிழல் அரசியலை நடைபெற்ற அனைத்து நிறுவனங்களிலும் வழங்கப்பட்டது. அந்த பணத்திற்குள் அவர்களுக்கு திருப்தியான வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையை அவர்களால் மறந்து வாழ முடியாதவர்களாக இன்றும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் ஏன் நாங்கள் உயிர் மீண்டோம் என்ற அந்த உணர்வுகளோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் மீழ்ச்சி என்பது அது அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதாவது தலைவர் அவர்களால் இந்த வீணான உயிரிழப்புகளை தவிர்க்க சொல்லியே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து துறைசார் பொறுப்பாளர்களும் அதை அந்த போராளிகளுக்கு அறிவித்திருந்தார்கள், உயிரிழப்புகளை தவிர்க்க சொல்லி. தேவையில்லாமல் உயிர்களை இழந்து அடுத்த கட்டம் இந்த மண்ணிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், இந்த விடுதலைக்காக நாங்கள் எவ்வாறு பாடுபட வேண்டும் என்ற அந்த செயற்பாடுகள் தொடர்பில் கூட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் இந்த வீண் இழப்புகளை தவிர்த்து அடுத்த ஒழுங்கிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இன்றைய அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது போன்று நீங்களேன் உயிரோடு தப்பி வந்தீர்கள், நீங்கள் எல்லாருமே சைனட்டை அடித்து செத்திருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அது அவர்களின் மனங்களிலே மேலோங்குகின்ற விரக்தி. இவர்கள் உயிருடன் வந்திருக்கக்கூடாது, உயிருடன் வந்திருக்கக்கூடாதென்றால் அவர்கள் யாரை இந்த மண்ணிலே ஆளப்போகிறார்கள், இந்த மண்ணிலே யார் வாழப்போகிறார்கள்? உண்மையில் இந்த இழப்புகள் எல்லாம் எதற்கு? நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் எதையும் கொண்டு போவதற்கு கேட்கவில்லை. நாங்கள் சிந்திய இரத்தத்துக்கான பெருமதி, நாங்கள் சிந்திய உயிர் விதைக்கான பெருமதி, நாங்கள் கேட்ட அந்த விடுதலை, எங்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கான விடுதலை, இவையை நோக்கித்தான் இந்த பயணம் இருந்தது. ஒரு திடமான அரசாக இந்த மண்ணிலே கோலோச்சி இருந்த நிழல் அரசு அழிக்கப்பட்டது. இது சர்வதேசத்தினுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் அந்த சர்வதேசம் இன்று கைவிட்டு விட்டது. ஆனால் அதற்கான முடிவை சர்வதேசம் சொல்லியாக வேண்டும் என்று கேட்டால் யார் அதற்கான முடிவை சொல்லப் போகிறார்கள்? எனவே நாங்கள் இந்த மக்களை மறந்து விடாத மனிதர்களாக, அவர்களுக்கான நினைவுகளை செலுத்த முடியாத மனிதர்களாக இருந்து விடாமல் அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். முள்ளிவாய்க்காலிலே பெருமெடுப்பிலே அந்த நிகழ்வுகள் அங்கே நடைபெற இருப்பதாக அறிய கிடைக்கிறது. எனவே ஆத்மாக்களுக்கு எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவோம். அந்த மண்ணிலே புதைந்து போன, இறந்து போன, என்ன நடக்குதென்று தெரியாமலே இறந்து போன எங்களுடைய மக்கள், அந்த ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் அல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த மண்ணிலே புதைந்து போன போராளிகள், தளபதிகள் அனைவருக்கும் நாங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு அஞ்சலியை செலுத்துவோம். ஏனெனில் எல்லோருமே எங்களுடைய உறவுகள், எல்லோருமே எங்களுடைய சொந்தங்கள், எல்லோருமே எங்களுடைய இரத்தங்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் நாங்கள் அஞ்சலிப்போம். நன்றி, வணக்கம்.